எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்ல கேள்வி. உங்க யாருக்காவது உங்களை முத குளிக்க ஊத்துனது யாருன்னு தெரியுமா? அது எப்படி தெரியும்? பிறந்தோடனே அந்த அம்மா தாய் கூட மயக்கத்துல தான் கிடக்கும். நமக்கு யார் கொடுக்குறதுன்னு தெரியாது. ஒன்றும் நர்ஸு ஊற்றிருக்கோம், இல்லைனாக்கா நமக்கு சொந்தக்காரங்க அப்பதான் அம்மா யாராவது மருத்துவம் பார்த்த மருத்துவச்சி ஊத்திருப்பான், இல்ல செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய நர்ஸு ஊத்திருப்பான். நம்ம குளியல் கேவன் குளிக்க ஊத்தினான்னு தெரியும், நமக்கு தெரியும். அது போகட்டும். வெள்ளப்பூடு சொல்லுங்கள் வெங்காயம் கடைசி அதுக்கு திரும்பத்தாமா நம்ம இது ஒரு பெயரை கேட்டு. ஆமா அது போகட்டும். நமக்கு கடைசி குளியல் எவன் குளிக்க ஊத்துறான்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம தான் கண்ணை மூடி கிடக்கிறோமே, யாருக்கு தெரியும் எவன் ஊத்துனாங்க? குளிக்க ஊத்துறாங்களா, இழுத்து போட்டு போறாங்களா, அது கண்டிஷன் சரியில்லைன்னா பொட்டலம் கட்டி தூக்கிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம போய் குற்றாலத்துல குளிக்கலாம், சுருளி ஃபால்ஸ்ல குளிக்கலாம், நயாக்கராவில் குளிக்கலாம், அங்கே குளிச்சேன், நீச்சல் குளத்துல குளிச்சேன்னெல்லாம் சொல்லலாம். நமக்கு முதல் குளியல் குளிக்க ஊத்துனவனையும் தெரியாது, கடைசி குளியல் குளிக்க ஊத்த போறவனையும் தெரியாது. இதுக்கு இடைப்பட்டதுதான் நம்ம வாழ்க்கை. இதுல பன்னீர்ல குளிக்கிறேங்கிறேன், சம்பாரி பூசுறேன். முந்த 2 நாள் போயிட்டீங்கன்னா வீசுது. என்னத்தை பூசினாலும் வீசுதுன்னு தானே பூசினேன். இந்த மனுஷ ஜென்மத்துக்கு தானையா செத்தா மரியாதையும் இல்ல, மதிப்பும் இல்ல. ஆமா, உயிரோட ஆடு எவ்வளவுடா விலை? 10 ரூபா. எடையை பொறுத்து அந்த ஆடை வெட்டி நீ வித்து பாரு, 16,000 18,000க்கு விற்கலாம். செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். செத்து போனுச்சுன்னா விலை கூடிரும், மதிப்பு கூடிரும். கோழி, உயிர் கோழி எவ்வளவு? 500 ரூபா நாட்டுக்கோழி. அதை உரிச்ச கோழியை கேளு, 800 ரூபா 750 ரூபா. எந்த விலங்கா இருந்தாலும் செத்து போச்சுன்னா அதுக்கு மரியாதை. இந்த மனித ஜென்மம் ஒன்று செத்தா 10 பைசாக்கு பிரயோஜனப்படாதவன் என்னத்தை கண்ட வாழ்க்கை. வெங்காயம் வெள்ளப்போடு செத்தா பைசாக்கு பெறாதது அந்த காலம். இப்ப செத்தாலும் மதிப்பு இருக்கு. எப்படி? கிட்னி என்ன விலைக்கு போகுது தெரியுமா? அது உசுரோட இருந்து சுயநினைவு இல்லாம இருந்தாத்தே கிட்னிய வாங்குவேன். செத்தவன் கிட்னியை எவனாவது வாங்குவானா? சாகிறதுக்கு முன்னாடியே முன்னாடி எழுதிருக்கேன். அதுதான் மூளை சாகுன்னு சொல்றாங்க. அது வந்துருச்சுன்னா சம்பாதிக்கலாம். அது போட்டு வெங்காயம் போட்டு வெள்ளம் போடு. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனக்கும் ஒரு வாடை வந்து கொண்டே இருக்கிறது. யாராவது மிதிச்சு இதுதான் வனம் என்பது. வெங்காயம் இது ஹரிச்சந்திரா இல்ல, வெள்ள போடு. அதுக்கே போய் அந்த பழக்கம் மாற வந்துரு. சந்தனம் மணக்குது. நக்குது நக்கல, சந்தனம் மனம் மணக்குது. அப்ப இன்னொரு மனம் மணக்குது. சாமியார்கள் நடமாட்டம் போல் தெரிகிறது. நடமாட்டம். இந்த நாட்டு மக்கள் பயந்தது 2 விஷயத்துக்கு தான். எதற்கு? ஒண்ணு, கடல்ல இருந்து பொங்கி வந்த சுனாமிக்கு. என்னடா பண்ண போறோம்னு மக்களுக்கு புரியல. 2 மணம் மர விவரத்துக்கு அலை வருதே, என்ன பண்ண போறோம்னு தெரியல. அடுத்து புதுசா கிளம்பி வர்ற சாமிகளுக்கு ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு டிசைன்ல வர்றான். கோயில் உண்டியல திருடுறான், கஞ்சாவை கசக்குறான், பொம்பளையில கற்பழிக்கிறான், குடும்ப வாழ்க்கை வேணாம்னு ஓடுறான், எனக்கு நாடு வேணும் கைலாசா தனி நாடு கேட்கிறான். ஒரு சாமி என்ன பண்றான், 80 லட்சம் ரூபாய் வண்டியில 20 வெளிநாட்டு இளம்பெண்களை வச்சு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆட்டம் பாட்டமா திருடுறான். அப்படி பல சாமி திருடுற நாட்டுல சாமி நடமாட்டம் தெரியும். அதுக்கெல்லாம் அந்த யோகா அப்ப கோமணத்தை நேரம் அந்த மாதிரி. அதுக்காக இவன் கோமணமே கட்டுறது இல்லை. நம்ம அப்ப கோமணத்தை நேரம் இப்படி சீப்பட விட்டுருக்காங்க. நம்ம சீப்பட விடல, இப்படி ரசிக பெருமக்களை நமக்கு பெற்று தந்திருக்கான். அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இந்த வாய்ப்பு வேற எவனுக்குமே கிடைக்காது. வரட்டும் பார்க்கலாம். வணக்கம், நலமா இருக்கீங்களா? உங்கள் இருவரை சந்திக்கிற பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கதையிலே உங்களால் எவ்வளவு புதுமைகளை புகுத்த முடியுமோ அதை புகுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க பார்க்காத வேலையே கிடையாது. ஒவ்வொரு ஊரா போய் வேலை பார்த்துக்கிட்டு, ஆனா அந்த வேலை பார்த்தது யாருக்கும் தெரியாத அளவுக்கு இன்னும் நீங்க புதுமையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு சில பேர்
சில காலத்துக்கு பிறகு தான் பார்க்கிற வேலையை குறைச்சுக்குவாங்க. ஆனா நான் பார்த்ததுலே நீங்க 2 பேரும் மட்டும்தான் இந்த வேலையிலிருந்து விடுபட்டா உயிர் பிரியம்ன்ற அளவுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மை. வெங்காயம் நம்ம 2 பேரும் எந்த வேலையை சொல்ல ஆரம்பிச்சாங்க? புறணி பேசுறாருன்னா புரிந்து கொள்றத போட்டு ஐயா சாடை இல்லையா, தொழில்ல எந்த ஒரு நாடகத்திலாச்சும் கோமாளி 2 கோமாளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நம்பிராஜன் வர்றாரு, நம்பிராஜனுடைய மூத்த பிள்ளை, நம்பிராஜன் இளைய பிள்ளை சந்திக்கிற பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறதப்பா. நலமா இருக்கீங்கல்ல? வீட்டுல அனைவரும் நலமா இருக்காங்களா? வீட்டுல மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம் தானே? எதை திருத்துவது? அப்படி திருத்தும் அளவிற்கு நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன்? கோபம் வருகிறது, எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மனைவிகள் என்று தவறான வார்த்தையை இவர் பிரயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓ, சொன்ன வார்த்தையில் பிழை கண்டீர்களோ? நான் தெரியாம கேட்கிறேன். இதுவே எங்க அப்பா பொருளாச்சப்பா இங்க வந்து நின்றுனாருன்னா, அப்பா வீட்டிலேயே மனைவி நலமாக இருக்கிறாரான்னு கேட்டிருப்பேன். இதே உள்ள இன்னைக்கு ராஜன் எழுதக்கூடிய செந்தாமர்கள் அவர் வந்திருந்தாருன்னா, மாமா வீட்டிலே மனைவி நலமா இருக்கிறான்னு கேட்டிருப்பேன். ஆனால் நான் சந்தித்திருப்பது யாரை? கரூர் ஆர்பி ஹரிஹரன் அவர்களையும் பொன்னவராதி ஏஆர் கண்ணன் அவர்களையும் எல்லாம் சந்தித்திருக்கிறேன். மிகச் சரியாக பொருந்தும். பழைய இல்ல, இப்பவும் கரண்ட்ல தான் இருக்கீங்க. என்ன முடியலையே, தவறானாதீங்க. ராமாயணத்தில் எப்படி ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அது போல தாங்கள் இருவரும் ஏகப்பட்ட பத்தினிலைக்கு விரதனாக வாழ்ந்தீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இனிமேல் வாழ போகிறீர்கள். அப்படி இல்லை என்றால் இருவரும் இந்த மகா கணபதி மேல் சத்தியமாக அப்படி இல்லை என்று ஒரு முறை சத்தியம் செய்திருக்கிறார் என்றால் என் வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன். இவர் இல்லை வெள்ளப்போடு இவர் பாத்தீங்களா, அவர் தான் வைக்க மாட்டார். இவர் கேட்பதை கூட நான் ஒரு வகையில ஒத்துக்கொள்கிறேன். இவரை ஒத்துக்கொண்டு இவர்களும் கை நட்டுகிறார்களே, இவர்களை என்ன செய்வது? எல்லாருக்கும் நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது என்ற அர்த்தம். தொழிலில் எந்த அளவு தாங்கள் சிறப்பாளர்களோ இச்செயலிலும் சிறப்பாளர் அனைவரும் அறிவீர்கள். எல்லாம் உங்களுடைய பால். ஆனால் நான் தவறாக ஒருபோதும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மனைவி ஒரு மனைவி தானே? அதைத்தான் சொன்னேன், உங்களுக்கு ஏகப்பட்ட மனைவி உள்ளது என்று. ஏகப்பட்ட என்றால் நிறைய என்று அர்த்தம். ஒன்று என்ற அர்த்தம். ஏகம் என்றால் தான் ஒன்று. அதைத்தான் சொல்றேன். ஏகப்பட்ட என்று என்றால் ஒன்றுபட்ட. மாணிக்கா சொல்றாருல, ஏகன் அநேகன் இருவடி வாழ்கிறது. ஏகம் ஒன்று. அப்ப ஏகப்பட்டனா ஒன்றுபட்ட ஒரே மனைவி. ஆட இப்பவும் சொல்றையா, உங்களுடைய இருவருக்கும் மனைவி ஒண்ணுதான், பொண்டாட்டி ஒண்ணுதான். சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. இவர் தான் நியாயமான. இதுக்கு எதுக்கு எவ்வளவு பேரும் வசனம் பேசணும்? ஆனா உங்க 2 பேர் மேல மிகப்பெரிய மன வருத்தம் எனக்கு. உங்களை இந்த சபையிலே ஒரு 20 ஒரு சேர சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நீ எல்லாம் என்ன சாதனை பண்ண நீ யாராச்சும் என்ன கேட்டா நான் தைரியமா சொல்லுவேன். கலை உலகின் மாபெரும் ஜாம்பவான்கள் கண்ண மாமாவை ஹரிஹர மாமா ஒரே வழியில சந்திச்சான்னு மாறுதட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்கும். மனசார போட்டுக்க அரிதாரத்துக்கு சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைச்சது இல்லை, இன்னைக்கு எனக்கு தான் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். ஆனாலும் உங்க மேல ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். அவரை விட்டுருங்க, அவரோட நான் தொழில் ரீதியாக மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கமான ஒரு பழக்கம். உண்மைதானே? என்ன இவரோடையும் பழக்க வழக்கம் வச்சிருக்கியா? அந்த மாதிரி இல்ல, நல்ல மாதிரி பழக்கிறதுக்கு துணை போக வைத்தார் ஒரு காலத்துல. இல்ல நீங்க கொஞ்சம் விளையாட்டுங்க பஞ்சாயத்து. அவர் கூட சரி அதிகமா பழகாதவர். சரி, நீங்க மேல எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படி என்ன செய்யுது? மிகப்பெரிய குற்றம் செஞ்சுட்டீங்களே. ஆமா, எந்த குற்றத்தை சொல்கிறார்? உங்க தம்பிட்ட நியாயம் கேட்டு சொல்லுங்க. உங்களை அவருடைய இவர் செய்தது சரியா என்று எனக்கு ஒன்று புரியவில்லை. வந்தீங்கல்ல, பாடுனீங்கல்ல, 2 பேரும் கருத்து சொன்னீங்க. சரி, அவர் என்னை பார்த்தாரு, அவர் கூட என்னை அதிகமா பழக்கம்ல. சரி, நீங்க என்னோட அத்தனை நெருக்கமானவர் தானே. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்னையா அவர் செஞ்சிருக்கலாம்? என்ன செய்தா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டி கட்டு என்னை விருந்தோம்ப செய்யணும். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா என் மனது மகிழ்ந்திருக்கும். அப்ப எனக்கு மிகப்பெரிய கோபம் வருமா வராதா?
இந்த 47 ஆண்டு காலம் அனுபவத்திலே நான் நடிகனாக வந்து இந்த சம்பளத்தை வாங்கி உன்னை விழுந்தும்ப டேய். வேண்டும். சிறப்பை என்னங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் நான்? நல்ல உத்தியோகமான உனக்கு ஐயா ஐயா விடுதியிலே அப்படி சொல்லல, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. என்ன தவறாக இருக்கு? விருந்தோம்பல் அதான் தமிழ் அகராதியில் வருதுல, விருந்தோம்பல். மா வாழை பலா பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் ஆறுதலோ அது பிறகடா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது போல் தண்ணீர் வேற எனக்கு வாய் வெப்பளிக்க தண்ணி கொண்டு வருவேன். நான் யார் என்று அறியாது தாங்கள் இருவரும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய சிறப்பு என்ன என்பதை அறிந்தால் பேசிய வாய் படக்கென்று மூடிக்கொள்ளும். அப்படி என்னவா? நடுங்கி விடுவீர்கள். என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் நடுங்குவாங்க. பனிப்பிரதேசத்தில் இருப்பாங்க. போகும்போது கம்பெனி வாங்கி போங்க. என்ன பிரான்ஸ் நாட்டில் இருக்காங்க. என் மீது அத்தனை பயம். இன்னுமா புரியவில்லை? வாஸ்து பாப்பாரு போல. படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அடிக்கும் கடவுள் சிவபெருமான் என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு நிப்பாங்க. என் மேல அவ்வளவு மரியாதையா? உலகமே சொல்லுதேன், நானே சொல்றேன். நீங்க எல்லாம் தான் சொல்லிக்கணும், வேற என்ன பண்றது? இன்னுமா என்னை தெரியவில்லை? நல்லா தெரியுதியா? உனக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதயா? அப்பா அப்பா ராசா 3:30 நாடகம் முடிச்சு விடுவீராதியப்பா. நீங்கதான் அடையாளம் படுத்தணும். அடையாளம் அந்த அடையாளம் இல்லையா? இப்ப நம்ம மகா கணபதி வந்து நிக்கிறார். அவர் ரெண்டா, இவர் தான் மகா கணபதி. எப்படி கண்டுபிடிப்ப? முன்னாடி தொங்கும். ஏன் எதை முழுசா சொல்லி பழக்கம் இல்லையா? புதிக்கை. ஆமா, வளம் சொல்லியாக இடம் சொல்லியாக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தொண்டி இந்த உருவத்தோடு இருந்தால் அவர் விநாயகர் என்று சொல்லுவோம். ஒருவேளை முருகை வந்து ரெண்டா, என் காலுக்கு கீழே தான் போகணுமா? அந்த சேவல்குடி தலைக்கு மேல இருக்கலாம் வராதா? அதை போல எனக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நன்றாக உற்று பாருங்கள். நெற்றியிலே திருராமம் தெரிகிறதா? தலையிலே சடாமகுடம் தெரிகிறதா? இது கொடமா? கொடமா? நான் எங்களையும் முட்டிக்கிட்டு புடைச்சு வச்சு நிலைப்படியில இடிச்சுட்டு வந்திருக்கேன். உடைச்சு போனது சடா மகுடமியா? குடம் இல்ல, சடா மகுடம். கையிலே சத்ததால கட்டை தெரிகிறதா? இடுப்பிலே மகதி யாழ் தெரிகிறதா? ஏன் மாமியால இடுப்புல மாட்டிக்கலையே? மூதேவி மாமியால் இல்லையா? மகதி யாழ். காலிலே தண்டை தெரிகிறதா? பாத்தியா, இவர் அறிந்து கொண்டார். மகதேன்னா பொம்பளடா. பொம்பளைங்கிறதுனாலே அங்கனே கட்டி தொங்க விட்டு. ஓ, அந்த ஏரியாவுக்கு பக்கத்திலே. பாப்பா அந்த பெண்ணு தான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெண்ணாக இல்ல, யாழா மாத்தினா யாழ் மட்டும்தான், பெண்ணுதான் கிடையாது. யாழ் வந்து அதுக்கு பயன்படாது. யாழ் வந்து இதுக்கு பயன்படாது. காலிலே தண்டை. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நான் யார் போல் தெரிகிறது? தெரியல. இன்னுமா தெரியல? இவ்வளவு அடையாளம் சொன்னீங்கன்னா இது மாதிரி எங்க தெருல ரொம்ப எகத்தால படம் பாத்திருக்கியா? அதுதான் சிறப்பு. இந்த பூலோகத்துல கூட இன்னை போல் இருக்கிறாங்கன்னா சிறப்பு தானையா? சொல்லு, தினமும் வருகிறார்களா? எங்க? 4 பேர் வருவாங்க. பெட்டி வச்சுட்டு ஒருத்தர் நோட்டு வச்சுட்டு வசூல் பண்ணுவேன். ஏய், பூலோகத்துல வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறவா? அவங்க பூலோகத்துல மேலோகத்துல அப்ப காஸ்ட்லியா இருக்கான். வருமானம் மேலோகத்துல பிச்சை எடுக்கலையா? மேலோக வாசி. அட இன்னுமா தெரியல? ஐயா, நீங்க மேல வாசிங்க இல்ல கீழே வாசிங்க. வேற சொல்லிட்டு நானே சொல்றேன். நான் சொன்ன உடனே நடு நீ நடுக்கி தவிக்கிறியாலே நம்ம 2 பேருமே. நான் தான் இந்த அகில போட்டக்கூடிய நாரத மகரிஷி. என்ன உன் தம்பி அதுக்கு என்ன கேக்குறாப்ல? நீ அப்படி கேக்குற? நாரத மகரிஷி. நான் போகாத இடமே இல்லையா? நாங்களும் போகாத இடம் இல்ல. அது தெரியும், அத ஒத்துக்கிறேன். நீங்க கூடு விட்டு கூடுதான் மாறுவீங்க. நீங்க வீடு விட்டு வீடே வாய்வோம். ஆமா ஆமா. ஆனா எதுல சிக்கா மாதிரி அது எப்படிதான் தெரியல. விளம்பரத்தை குறைங்க. நான் தானப்பா இந்த அகில போட்டக்கூடிய நாரத மகரிஷி. வாழ்க வாழ்க பல்லாண்டு 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 பல்லா 2 ஆண்டு வாழ வேண்டும். உங்களை கண்டது பெரும் பாக்கியம். மகிழ்ச்சி. உங்களை பத்தி
என்னை பற்றி விவரங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேசலாம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க, தாராளமா சொல்றேன். அன்னைக்கு நீ சொன்னிய ஒரு மேட்ரு, அந்த மேட்ரு ஐயா, பூலோகத்திலே என்னை பற்றி விவரத்தை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா முதலில் மகிழ்ச்சி அடைவது நான் தானப்பா. என்னடா பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறாரு, ஆனா அந்த விஷயத்துல நம்மளை விட வெப்பையா இருக்காரு. நம்ம நேரடியாக கேட்டுருவோம். ஏன்னா இன்னொரு கிளவி சொன்னதை வச்சு நம்ம ஒருவேளை அது உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். உங்களோட பழக்க வச்சுற உங்க மாதிரியா இருக்கணும் ஐயா. தப்பான்னு கேளுங்க. சரி கேளு, உண்மையா நான் ஒத்துக்கிறேன். இந்த எருணி முண்டாட்டி லீலாவதி மேட்டர் ஏறுமா லீலாவதி மேட்டர் எருணிய முண்டாட்டி ரகசியமா அது சத்தமா கேளியா? எருணிய முண்டாட்டி இரண்டிய கசிப்பு தானே லீலாவதி. ஆமா, நான் தேமோ அந்த மேட்டர் வந்து போன ஒத்துக்கிறாப்பல. ஏய் போன ஒத்துக்கத்தானே வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மையை ஒத்துக்கணும். நன்றி. என் உண்மையை மறைச்சு எனக்கு பழக்கம் இல்லை. போயிட்டு நான் போவே இல்லை. அதான் நியாயம். போன ஒத்துக்க வேண்டியதானே. அந்த பிள்ளை மாசமா இருக்காங்க. ஆமா, அதுக்கு நான் காரணம் இல்ல, அது காரணம் இரணி இல்ல. அது நான் கேட்பேன். மாடு கண்ணு மானு இங்க எதா இருந்தாலும் மாசமா இருக்குன்னு தெரிஞ்சா ஒதுங்கிடும். சின்ன பிடிச்சிச்சுன்னா பக்கத்துல போகாது. ஆனா இந்த கை ரொம்ப மோசம். அதை காட்டு மோசமா தான். ஆமா, கர்ப்பமான பொம்பளைகிட்ட போய் வேற எதுமா கூட்டி போனேன். அவன் மிகப்பெரிய அசுரன். என்ன பண்ணிட்டான்? என்னென்ன சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த பிள்ளை மாசமா இருந்திருக்கு. ஆமா, அப்ப இறன்னு சொல்லியிருக்கேன். நான் காட்டுக்கு தபம் பண்ணி சக்தியை அதிகப்படுத்தி வரணும் போயிட்டு வரேன்டி. நீ அது வரைக்கும் தனியா இருக்க வீட்டுல கதவை சாத்திக்க. கண்ட நாயெல்லாம் வர அப்படின்னு முண்டாட்டி சொல்லியிருக்கேன் தலைவா. சரி, அப்ப அவ சொல்லியிருக்கா. சரி, அப்ப நான் போகல. போன நாய் வந்து இந்திரே. ஏன் இந்த இடத்துல நீ இடையில விட்டேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அந்த பேச்சுவார்த்தை சரியில்லையே முதல்ல. அப்ப அவ சொல்லியிருக்கா, நான் கதவை சாத்திக்கிறேன், எந்த நாயும் விட மாட்டேன் சொல்லியிருக்கா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அந்த நாய் தான் முதல்ல அவன் தான் போய் அவன் என்ன நினைச்சான், இவனே எவ்வளவு பெரிய அசுரனா இருக்கானே, இவன் மயன் எவ்வளவு பெரிய அசுரனா மாறுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். கதையை தெரிய வைக்கிறான் மக்களுக்கு. நான் சொல்றேன். சரி சொல்லு. போய் அந்த பிள்ளைய கையை எப்படி இழுத்துருக்கேன். அப்பதான் நீ புரிய. ஏடா அப்படி அடுத்த பொண்டாட்டினா அப்படி நாக்க தொங்க போட்டு தெரியலடா. வெக்கமா இல்ல அப்படி கேக்குறாரு. வாழ்நாள் முழுக்க சரி இப்ப திரும்புவிய. நான் வந்த 18 வருஷத்துல சரி இப்ப 2 வருஷம் கழிச்சு திரும்பிவிய. சரி 4 வருஷங்கள் திரும்பிவிய. இப்ப முந்தானேத்து வரைக்கும் நான் பாக்குறேன், சாட்சி இருக்கு. எப்பதான் இந்த பொம்பளை மாமா இப்பதான் உங்களுக்கு தீரும் அப்படின்னு இந்திரனை பார்த்து நாக்க புடுற மாதிரி கேட்டு மனசாகுது. அப்ப அவனை அடிச்சு தள்ளி விட்டு அந்த நான் கூட்டி போனேன். நீங்க தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஏய் அப்படி இல்ல, அந்த அந்த பெண்ணை அந்த சிசுவை நல்வினை காப்பாத்தி கூட்டி போனேன். கேட்கறது மட்டும் தான் பேசணும். சரி, நீங்க அந்த பிள்ளை தள்ளிட்டு வந்து ஆமா அங்கனக்குள்ள முதல்ல சூடாமணிபுரத்துல சூடாமணிபுரத்துல ரூம் கேட்டிருக்கீங்க, கொடுக்க மாட்டேன். ஏய் அப்புறம் அங்கனக்குள்ள ஒரு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளை உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்க. உபதேசம் எதையுமே முழுசா சொல்ற பழக்கமே இல்லை உனக்கு. ஆமையா அந்த பெண்மணி அழைச்சு வாமா, உன் வாழ்க்கை நல்வழிப்பட வேண்டும் என்றால் உனக்கு உபதேசம் செய்யறேன்னு செஞ்சேன். ஆனா என்னையா செஞ்சேன்? ஏய் நீ செஞ்சங்கிற அந்த 4 வருஷம் இருக்கிற படியா என்னை பத்தி என்ன? நான் ஒரு ஒழுக்க செய்யறனியா? அதுக்குதான் முடிவு. எதுக்கு மூதை ஒழுக்கம்னா தனி மனித ஒழுக்கம். தனியா போட்டு நேரம் அப்பவே 2 பேரும் போறாங்களா, நான் வரமாட்டேன் அப்படியே பின்னாடி பிடிச்சி ஓடி இருக்கணும். உபதேசம் உங்களை நம்பி வந்ததுக்கு இல்ல சாமி. நீங்க உபதேசம் பண்ண கற்பஸ்திரி இல்லையா? ஆமா, அப்படியே அசந்து தூங்கிட்டா. ஆனா நீ என்னதான் பேசலாம், அந்த கதையை சரியா வரீங்க பத்தியா? அசந்துட்டாப்ல. ஏன்னா பெண்மணி தானே, அவள் கருத்தரித்து இருந்தாள். அப்ப நம்ம உடல் சில உபாதை ஒரு இயல்பு தானே. அப்ப மிகப்பெரிய முனிவன் நான் உபதேசம் செய்தாலும் கூட அந்த கருத்தரித்த காரணம் தான் அயர்ந்து விட்டாள், தூங்கிட்டாள். ஆமா, அந்த நேரம் போய் நீங்க தொப்புல உடைய வாய வச்சிருக்கீங்க. பெரிய மனிதன் கதை அது யார் சொன்ன உனக்கு கதை? நீ சொல்லி குடிக்காத. ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன். சொல்லிட்டு அழுகிறேன். நாரதனை முன்னாடி அவனுக்கு இந்த விஷயமே தெரியாதே. முன்னாடி கத்துறான். இப்ப நான் தான் அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கட்டிங்க வாங்கி கொடுத்து பேசாம தூங்குறேன். அடுத்த முன்னாடி இப்போ புருஷனை தூங்க வைக்கிறது போதையாக்குறதுலாம் உங்களுக்கு கை வந்த கலை. நீங்க ஏன் அந்த மாதிரி கேளுங்க. சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. உங்களை நான் கேட்கறேன், சத்தியம் நான் பண்றேன். பண்ணு. நான் உங்களை கேட்கறேன், என்ன கேட்கறேன்? நக்கணும் முடிவு எடுத்துட்டீங்க. ஏன் தொப்புள் நக்கணும்? கொஞ்சம் தள்ளி கூட அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கும்.
நீங்களும் என்ன சொன்னீங்க? அடப்பா தூங்கிருச்சு அப்பவாவது முயற்சி இப்ப பண்ணி நீ சத்தியம் பண்ணியா? நக்குனதே ஆமா எங்களே சத்தியம் பண்ணி ஏய் எதையா கேக்குற நக்குனதே இல்லைன்னு சத்தியம் பண்ணியா? இல்ல சத்தியமா இல்ல பவுடரை போட்டு போய் சொல்லு. பவுடர் போட்டுக்கிறேன் அப்படிலாம் இல்ல ஏய் எதுலயா கொண்டு வரீங்க சண்டால பாவிகளா அந்த ஆளு கையை கொடுக்க வர்றியாயா? நக்கிருக்காயா? ஏய் முதல்ல இரு கதையை முதல்ல முழுசா முடிச்சிடுறேன் எதுக்கு தொப்புளுக்கு நேரா வாயை கொண்டு போனோம்னா ஆட முழுசா கேட்டுலையா ஒரு தாய்க்கு பிள்ளைக்குரிய உறவு எது வழியாயா ஒரு பிள்ளைக்கு செய்திகளோ உணவுகளோ எது வழியாயா போகுது அதனாலதானே அப்ப அதுக்கு நேரா வச்சு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொன்னேன் அவன் தூங்கி விட்டாலும் கூட அதுக்கு நேரா வச்சிருந்தீங்களே எதை? அட மோத தாய வாய தாயா சொன்ன கோபப்படுறீங்க உன்னோட கதையை இப்படியா நல்ல விதமா சொல்றது அப்ப அதுக்கு நேரா சொன்னதுனாலதான் அசுரம் இல்லை அசுரனை பிறக்காம அந்த மந்திரத்தை செவிப்படுத்ததாலதான் பக்த பிரகலாதனா பிறந்தேன் சிறப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா என்னைய போய் நக்கலையா நினைக்கிறேன் என்ன நியாயம் இது இந்த அம்மா தூங்கிருச்சுல்ல இவர் நக்கிறப்ப சத்தம் கேட்டிருக்கலாம் பா, சத்தம் போட்டது உள்ள இருந்து சிசு அதைத்தான் நாங்க சொல்றேன். வேற மாதிரி சத்தம் தான் அந்த அம்மா. அந்த அம்மா இது பக்த பிரகலாதனாக பிறப்பதற்கு ஆனா நீ கேட்ட பாத்தியா நக்கலியானு ஆனா அதுக்கு நான் இல்லைன்ட்டேன் அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா பொய் சொல்லக்கூடாது ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு இப்பதான் என் மருமகனை நீ பெயர் விவரம் பேசுற அதுல வராத பெருமை இப்ப நக்கல் பெருமை சார் நக்கல் என்னத்த நக்கல் கேளியா ராமகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முனிவர் சாப்பிட எச்சிலை நக்கலையா எல்லாமே அதனாலதான் நான் ஞானியா உருவாகிறதுக்கு காரணம் புரியுதா ஒரு கருத்து சொல்றேன் சொல்லுங்க இதாச்சும் நியாயமா இருக்குமா இல்ல எல்லா இடத்துலயும் போய் புது இலையே நக்க முடியாது சில இடத்துல எச்சி இலையை நக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மாப்பிள்ளை செய்யற உபதேசம் எதை கிடைக்கும் பொழந்து எதை கிடைக்குதுன்னு நக்கிட்டு போக வேண்டியது நல்லது. நிறைய பேசலாம். சிறப்பு மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷம் சரி இதோ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கு ஆமா உங்க பேர் சொல்லவே இல்லையா நானாச்சும் நாரதன் சொன்னேன் உங்க பேர் சொல்லவே இல்லையே மிகப்பெரிய குற்றம் இல்லையா ஒரு காத்தேன் கருப்பேன் சுப்பேன் பேர் வச்சா நியாயம் அதனே என் பேர் வெங்காயம் வெள்ளப்பூடு எதுலயும் வித்தியாசமா இருக்கணும் அவன் வெள்ளப்பூடு நான் வெங்காயம் வெங்காயம் சுக்கானா வெந்தயத்தால் ஆமலனை இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்த வெறுங்காய ஏரகத்தை செட்டியாரு சொன்னார பாத்தியா அப்ப அதற்குள்ளும் ஒரு அர்த்தம் உண்டு சரி சிறப்பு ஆனா ரெண்டு பேர் இருக்கியே ஆனா சோடி ஒண்ணுதானே வந்திருக்கு பகிர்வுல பிரச்சனை வந்துடாதா ஏன் எங்களுக்குள் பிரச்சனையே வரலாம் மாப்பிள்ள நான் இங்க போறேன் இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு முன்னெச்சரிக்கையா பேசிக்கிறீங்க இல்லை செருப்பு அங்க கிடந்தால் அந்த தெரு பக்கமே நான் போக மாட்டேன். அதே நேரம் வெள்ளப்பூடினுடைய செருப்பு அந்த பக்கம் கிடந்துச்சுன்னா அந்த பக்கம் நான் போக மாட்டேன். ஒருவேளை அந்த செருப்பை நாய் தூக்கி சென்று விட்டார் நாங்க ரெண்டு பேரும் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு அந்த நாயைத்தான் சிலதல்லி அடிப்போம். நன்றாக தெரிந்து கொண்டது வாழ்க பல்லாண்டு சரி இப்ப அடுத்த அவள் ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளை நான் பார்க்கலாமா சந்திக்கலாமா ஏன்னா நான் பார்க்காத பெண்களே கிடையாது முழுசா கேளையா ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை மேலோக மாதுக்கள் நடன மாதர்கள் ஆமா பூலோகத்து நடன மாதர் தானே ஒரு அற்புதமான பெண்மணி மாதவி ஒரு ஆக சிறந்த நடன மாதாவளை நீ சிரிக்கிறேன் முறைக்கிறான் என்ன பூலோகத்திலான நடன மாதவர்களே ஆக சிறந்த நடனவாது அவள் நடனத்திற்கு வசியப்பட்டுதானே கோவலை திரும்ப செய்து கொண்டால் மிகப்பெரிய விஷயம் இல்லையா எவ்வளவு பெரிய சரித்திர கதையை போய் மூச்சு சொல்லிக்கிற தலையில அடிச்சுக்கிற மாதவி செஞ்ச வேலையை கேட்டா அவங்களே மூஞ்சி சொல்லித்தாங்க ஏன் அப்படி என்ன கண்ணைக்கும் கோவம் நல்லா கண்ணைக்கும் கோவம் கல்யாணம் ஆமா இப்ப கோவல நல்ல பிராயம் கண்ணைக்கு 5 வயசு 5 வயசு தான் இந்த பிள்ளைக்கு மாம்பழத்தை கையில் கொடுத்து சும்மா விளையாட்டுத்தன்மை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்தவதான் ஆடல் பாடலுக்கு இல்ல நாட்டிய பெண்மணி ஆகச்சு டான்ஸ் குரூப் தான் வந்தவ ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே டக்குனு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பணுமா இல்லையா பேமெண்ட்
ஊதியம் ஆடுறதா ஆடிட்டு இருக்கே கோவலனை பாக்குறேன், நல்ல பருவமா இருக்கேன். இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு, இது ஒண்ணும் செய்ய முடியாதுன்ட்டு காசு பார்ட்டியில கவக்கு நான் சைஸ் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆமா 12 வருஷம். ஆமா மாதவியோட குடும்பம் நடத்தி 12 ஆண்டுகள். 12 வருஷம் நல்லது தெரிஞ்சிருக்கு. அப்படியே மாதவியை பிடிக்கல. 12 வருஷம் சாரப்புறம் உறிஞ்சிட்டு சக்கையை வரட்டி விடுறாங்க. ஆமா அப்ப அங்கிருந்து இங்க வரேன் 12 வருஷம். இங்க 5 வயசுல போனது. ஆமா 12 5 17 வயசுல இளம் பருவம் வங்கையாகிறதா கண்ணகி. கண்ணகி போயிட்டு நிக்கிறா. ஆமா அவன் கோவலை அங்க பூரா ஊதிட்டு வெறுங்குழாய கொண்டுட்டு வரேன். அங்க இருந்து வெறுங்கொள்ளாயா புரியலையே. அப்புறம் வந்தனே இந்த பிள்ளை பார்த்துட்டு மாமா அப்படின்னு கத்தி. ஆமா ஆர்வமாய் தாயி இப்பொழுதாவது என்னை தேடி வந்தீர்களே நம்ம ஆசையோடு கட்டி அணைத்தாங்க. அவன் கட்டி அணைச்சிட்டு உள்ள பெட்ரூம் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டாங்க. ஏன் அவன் முடியல முண்டை போயிருப்பாங்க. அங்க 12 வருஷம் என்ன ஒரு கதை சொல்றாரு? படுக்கையறைக்கு அழைத்து சென்றதா கதையே இல்லையே. அப்ப கதையை கேக்குது. மாமா பழக்கம் ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க? முடியல 12 வருஷம் வேலை. சரி மாமா போய் மாத்திரையாவது வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. மாத்திரையா? ஆமா மாத்திரை வாங்க கண்ணகி கோவலன் அனுப்பிதான் கதை எங்கேயும் மணிமேகலை காப்பீட்டு இல்லையே. அப்பதான் அழுகுறான், கையில காசே இல்லடி. அப்பதான் இந்த மாமான்னு சிலம்ப கழுதி கொடுத்து முகர கடையா வர 2 முகர கடையா கண்ணகி உனக்கு சிலம்ப கொடுத்தது போய் மாத்திரை வாங்குறதுக்கா? இல்ல மாமா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுடைய அத்தியாவசிய பொருள் நீ வீட்டுக்கு ஜாமான் வாங்க. வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு உங்க ஜாமானுக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க மாமா கூட்டு விட. அவன் போய் அவன் பூம்புவாரில் கடற்கரை ஏரியால நல்ல மெடிக்கலே இல்லை. அப்ப சொல்லியிருக்காங்க மதுரையில் தான் கிடைக்கும் இந்த மாத்திரை இருக்காங்க. அப்ப கிளம்பி போயிருக்கான் மதுரை. அங்க போயிட்டு அவன் மஞ்சுப்பேட்டை வந்துட்டு நான் இங்கே அரண்மனையில் தான் வெயிட்டான மாத்திரை கிடைக்கும்னு கூட்டு போய் அங்க சண்டால பாவியலாம். எவ்வளவு பெரிய கதையை கடைசியில மாத்திரை வாங்க கோவலை ஆண்டான்னு சொல்லி முடிச்சிய. எழுதாம இருக்காங்க இந்த கதையெல்லாம். இதுக்கப்புறம் நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகன் வந்திய மண்டே 2 பொழந்துட்டு விட்டுருவேன். உங்கள்ட்ட ராமாயணத்தை காப்பாத்துற முத வேலை. முதல்ல அந்த பிள்ளை இருக்கே அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. ஆசி கொடுத்து உங்க தங்கைக்கு ஆசி வழங்கும். வெங்காயம் நாராயணன் அத்தாச்சி வர சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவரு நாரதர் வந்தாரு. நாங்க இன்னைக்கு பெரிய புண்ணியம் என்னன்னா இன்னைக்கு வந்திருக்க இதே குழு எல்லாருமே இப்பதான் பாக்குறேன். ராஜநடிகர் மட்டும்தான் வரல. மீதி எல்லாருமே காசி தமிழ் நிகழ்ச்சியில 10 நாள் நாங்க போய் அங்கே தங்கியிருந்து காசியில நாடகம் அடித்து வந்தோம். அங்கே காசி நாடகத்துல என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம். திடீர்னு ஆமா கோவலன், பக்த பிரகலாதா, மதுரை வீரன், சாவித்திரி, பவளக்குடி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம். நாங்கள் போனது 15 பேர் தான் போயிருந்தோம். 15 பேரில் பார்த்தீங்கன்னா வந்த நாரதர் வேட போட்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை திருவாளர் ஜெயமாதவனும் வெங்கடேஸ்வரன் ஒரு நாரதர் வந்திருந்தாங்க. 2 பேரும் எந்த ஏன்னா அவங்களுக்கு இந்த வள்ளிரவன் தவிர வேறு நாடகம் தெரியாது. நாங்கள் அங்கே உட்கார்ந்து வச்சு நாங்கள் 2 பேரும் சொல்லிக் கொடுப்போம். இதாண்டா இதான் மேட்ரு, இதான் மேட்ரு, இதை எப்படி பண்ணணும், எப்படி இல்லை. இந்த 2 ஜாபாவன்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெயினில் போகிறப்ப அட்ட செகண்டில் ஒரு சார்ட் மாதிரி போட்டு அந்த டைமிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக அது 2 பேருமே பண்ணாங்க. கரெக்டாக மக்கள் மத்தியிலேயே ரீச் ஆச்சு. அது எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. மொழி தெரியாது இல்லை. அதில் பெரிய தப்பு நடந்து தெரியுமா? ஜெயமாதனுடைய பேக்கு ட்ரெயினில் மிஸ் ஆயிடுச்சு. கொண்டு வரும் பேக் அதில் என்னன்னா கேட்குறான், அதே நம்ம இந்த மாதிரி பேக் எவன்ட்டையுமே கிடையாதுடா, யாரா தூக்கிட்டு போனது? அப்போ மணி என்னங்கடா ஒரு ஆள் தூக்கிட்டு போனால் நான் பார்த்தேங்கிறேன். ஏன்னா முண்டை பிடிச்சிருக்கலாம்லடாண்ணே தெரியல தூங்கிட்டேன் அது ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி பேக் ஒன்று இருந்துச்சு. அதுல ஒரு புது பேண்ட் சட்டை ஒரு ஷூ இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 2 ஜட்டி. ஆனால் நாங்க ஒவ்வொரு நாடகத்திலையும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்தோம்னா நாங்க கொடுத்த எல்லா கேரக்டரையும் கரெக்டா அது ஏன்னா வேஷம் போட்டு பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்கள் ரொம்ப கம்மி. அதுல என் மாப்பிள்ளையும் வெங்கடேஷும் அப்படி அருமையா நடிச்சாங்க. மாதவன கதம்ப நிகழ்ச்சியில கூட முண்டே கலக்க விட்டுறாங்க. என்ன வேஷம் போட்டாலும் பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. சிறந்த நடிகனாக மாப்பிள்ளை மாதவன் என்பதை நான் பெருமை கொள்கிறேன். மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். கொஞ்ச காலமா பாட்டிலையும் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு.
பண்ணிட்டு இருக்க? சோகத்தை குத்தாக மாற்றுவோம். ஜாலியா நாங்க சோகத்தை கூட குத்து சாங்கா மாற்றுவோம். இந்த குத்து வித்தியாசமா இருக்கே. நம்ம குத்து எப்பவுமே வித்தியாசம். எப்படி? நான் தூங்குனதும் உனக்கு பிடிக்கல. அத்தாச்சி, ஏய், இந்தா, அத்தாச்சி, யாருக்கு யார் அத்தாச்சி? இப்ப நீ அவரு கொண்டாட்டி ஆ, ஏன் அத்தாச்சி ஆ. போயிட்டு வா. இப்ப அங்கிட்டு போ. இப்ப நீ வந்து என் தம்பி கொண்டாட்டி. இப்ப உனக்கு கொடுங்க. நடுவுல நிக்காத. இப்ப நான் யாருக்கு பொண்டாட்டின்னு இப்ப சொல்லுங்க. அம்மா. ரெண்டு பேருமே இல்ல. முதல்ல யாருக்கு மூடு வருதோ அவங்க. ஆமா. வச்சிருக்கானே. அப்ப உங்க ரெண்டு பேருக்குமே நான் பொண்டாட்டி இல்லையா? யா. என்னப்பா? பெட்டிக்கார கூப்பிடுறேன். ஏண்டா? என்னடா இப்ப இவர் பொண்டாட்டி. ஆமா. டேய், ஏயா வம்ப போட சொல்ற? அவன் பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். அக்ஷப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆமா. பாவத்தை. ஆ. கேமராவுக்கு முன்னாடி போய் நிக்கட்டுமா? அது முன்னாடி தாண்டி நிக்கிறேன். ஆமா. இல்ல அவருக்கு பின்னாடி போய் நிக்கட்டுமா? அவருக்கு பின்னாடி எதுக்கு போய் நிக்கிற? கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் மரியாதை இல்ல. கேமராவுக்கு முன்னாடி ஒரு நிக்கிற. விஷயம் தெரியுமா? ஆ. நம்ம இடத்துக்கு ஒரு சாமி இருந்துட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாடா. அஷ்டமா சித்துக்கள் கற்றவர் சிறுசை பெருசாக்குவார். பெருசை சின்சாக்கா. மறுபடியும் சொல்லுங்க. சிறுசை பெருசாக்குவார். வாங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அவரே முடியலன்னு போயிட்டாரு. அப்புறம் அவரே எங்களிடம் தோத்து விட்டார். சத்தியம் பண்ணிட்டு போயிட்டா. ஐயோ. ஏண்டா? வாழ்க்கையே வெறுப்பு. வேண்டாம், அப்படிலாம் வெறுக்க கூடாது. தெய்வமே அப்படி தெய்வமே ஐயாவே நன்றி சொல்வே. தெய்வமே தெய்வமே தெய்வம் உள்ள போய் குத்தாடிட்டு இருக்கு. ஐயோ தெய்வம் தெய்வம் எங்கே